வணக்கம். இப்போ ஃப்ளோர் சுவிட்சை வச்சு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வேரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு ஃப்ளோர் சுவிட்ச் ஒன்று, ஒரு 2-வே சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ஆட்டோவுக்கும் அண்ட் மேனுவலுக்காக. சப்போஸ் ஃப்ளோர் சுவிட்சில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம மோட்டரை மேனுவல் ஆன் பண்ணுறதுக்காக இந்த 2-வே சுவிட்ச் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக நான் இன்புட்டில் கான்டாக்டரோட இன்புட்டில் 230 வோல்ட் கொடுத்துட்டேன். அதோட அவுட்புட்டில் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு கான்டாக்டருக்கு நம்ம A2ல கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிருங்க. ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிட்டு 96ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு 2-வே சுவிட்சோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருங்க Lல. அடுத்ததா 2-வே சுவிட்சோட நம்பர் 1ல ஃப்ளோர் சுவிட்சோட NC பாயிண்ட கனெக்ட் பண்ணிருங்க. ஃப்ளோர் சுவிட்சோட NC பாயிண்ட் ஒரு வயரை கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ளோர் சுவிட்சோட இன்னொரு வயரை எடுத்து A1ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ ஆட்டோ வயரிங் முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக் வயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மேனுவல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2-வே சுவிட்சோட நம்பர் 2ல இருந்து ஒரு வயர் எடுத்து A1ல கனெக்ட் பண்ணிருங்க. கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிருங்க. கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். மேனுவல் ஆன் பண்ற ஒர்க் ஆகுது. இப்போ ஆட்டோவில் ஒர்க் பண்ணுறேன். ஃப்ளோர் சுவிட்ச் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். Thank you for watching video.